இப்போ நம்ம திராட்சை தோட்டத்துக்குள்ள போறோம். சூப்பரா இருக்கு. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. குழி போட்டு எருவு போட்டுருவோம். எருவு போட்டதுமே இந்த பதியத்தை வச்சிருவோம். அந்த பூவாகி பிஞ்சா உருவானதுக்கு அப்புறம் எவ்வளவு நாள் ஆகும் இது விளையிறதுக்கு? டேஸ்ட் நல்லா இருக்கு. திராட்சை கலர்னு சொல்லுவோம் பாருங்க, அது அப்படியே ஒரிஜினலா இருக்கு. ஆஹா அதா வேற லெவல்ல இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அதே சேம் திண்டுக்கல் டு மதுரை பைபாஸ் பக்கத்தில் ஊத்துப்பட்டின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது. அதை சுற்றி பார்த்தீங்கன்னா திராட்சை தோட்டம் அதிகமாக இருக்கும். திராட்சை வந்து எப்படி இருக்கும், செடியில் விளையுமா கொடியில் விளையுமா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தெரியாது. நானே வந்து திராட்சை தோட்டத்தை பார்த்துருக்கேன், ஆனால் உள்ளே போய் பார்த்ததில்ல. இன்றைக்கி ஒரு அருமையான வாய்ப்பு கிடச்சிருக்கு. நான் எப்படி நினச்சிருந்தேன்னா, திராட்சைலாம் அங்கங்கே ஒவ்வொரு கொத்து தொங்கும் அப்படின்னு நினச்சேன். திராட்சை தோட்டத்துக்கே வந்திருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போனோம்னா, திராட்சை தோட்டத்துக்குள்ளே போய் இயற்கையாக அப்படியே அந்த பழத்தை பறித்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு அப்புறமா அந்த திராட்சையை வச்சு வேறு ஏதாவது டிஷ் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். என்ன பண்ணுறோம் அப்படின்றத அப்புறம் பார்ப்போம். இப்போ நம்ம திராட்சை தோட்டத்துக்குள்ளே போக போகிறோம். சூப்பராக இருக்குது. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா அது இவ்வளோ பக்கத்தில் இயற்கையாக நம்ம கண்ணு முன்னாடி திராட்சை இருக்கே அப்படின்ட்டு. இந்த தோட்டத்துக்காரங்க இருக்காங்க, அவங்ககிட்ட பேசுவோம் வாங்க. குனிஞ்சு தான் நடக்க முடியும், வேறு வழியே இல்லை. நான் நின்னோம்னா பாருங்க இடிக்கும். இந்த பக்கம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. வாங்க வாங்க. நம்ம திராட்சை தோட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. எனக்கு இந்த வாய்ப்பு உண்மையில் கிடைச்சது இல்லைம்மா. இந்த மாதிரி திராட்சைக்கு அடியில் நான் நின்னதே இல்லை. இங்கே பக்கத்தில் தான் நம்ம ஊர், அதனால அந்த வாய்ப்பு கிடைச்சது இல்லை. வந்தோடனே எனக்கு ரொம்ப புல்லரிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு இப்படி ஒரு இயற்கையாக வந்து திராட்சையை நம்ம கண்ணு முன்னாடி கொத்தோடு அப்படி பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. சரிம்மா, இது பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது, இவ்வளோ விளைஞ்சிருக்கு, ஓகே. இதை எப்படி நீங்கள் இந்த இது வந்து செடியாக வாங்கி வைப்பீங்களா? இதை எப்படி வளர்த்தீங்க? இது மகாராஷ்டிராலேருந்து வரும். நாத்தா வருமா? நாத்தா தான். சரி, குழி போட்டுருவோம். குழி போட்டு எருவு போட்டுருவோம். முதல்ல எருவு போட்டதுமே இந்த பதியத்தை வச்சிருவோம். பதியம்னா அப்படி நட்டு வைக்கிறது? நட்டு வச்சிருறது. குழி போட்டு நட்டுருவோம். இந்த இவ்வளோதெல்லாம் வளர்த்துருவோம். இந்த இவ்வளோதெல்லாம் சரி சரி நட்டு வளர்த்துருவோம். நட்டது பிறகு இது வளர்த்து இதுல இருந்து கவாத்தடிடுவோம். இல்லம்மா, இது கொடியா ஏறி வந்துருமா இல்லை நீங்க குச்சி? இல்ல அந்த குச்சி வந்து நாங்க ஊனி வைப்போம், ஒரு குச்சி அதுக்கு கட்டுறதுக்கு. அதை வச்சு தொத்தி மேலே ஏறிடும். இது வந்து இதுல இருந்து கட் பண்ணிடுவோம். இதுல இருந்து கட் பண்ணி ஒட்டு கட்டுவோம். சரி, மறுபடியும் இன்னொரு குச்சி இது மாதிரி, இந்த குச்சி இது மாதிரி வெட்டி கொண்டு வந்து அதை கொண்டு வந்து இதுல ஜாயின் பண்ணுவோம். வெட்டி ஒட்டு கட்டுவோம். சரி, ஒட்டு கட்டி வளர்த்து அது வந்து மேல படர்ந்து விழுக 3 மாசம் ஆகும். கொடியா இதுல படறதுக்கு 3 மாசம் ஆகும். இதை வளர்க்கறதுக்கு 1 வருஷம் ஆகும். சுத்தமா மொத்தத்துல இந்த கொடி மேல ஏறி படற 1 வருஷம் ஆகும். இந்த இது வந்துருச்சு. பூ மாதிரி வந்து பிஞ்சு வரும். ஆமா, இது கவாத்து வெட்டினா இதுல இருந்து தளஞ்சு இந்த பூவா வரும். பூ வந்து பிஞ்சு வரும். அந்த பூவாகி பிஞ்சா உருவானதுக்கு அப்புறம் எவ்வளவு நாள் ஆகும் இது விளையிறதுக்கு? இது வந்து 3 மாசம் சுத்தமா முடிஞ்சிடும். பிஞ்சு வந்து 2, அதாவது இப்ப கவாத்து வெட்டி தலையுதுன்னா 8 நாளுக்குள்ள தளைஞ்சிரும். 8 நாள் முடிஞ்சா சரி, 5 நாளுக்குள்ள வந்துடும். பிஞ்சு வந்து இதாயிரும். பழமாகிறது வந்து கிட்டத்தட்ட 120 நாள் ஆயிரும். மொத்தம் 4 மாசம் ஆயிரும். 4 மாசம் சுத்தமாயிரும். அதாவது காய் ஆகுறதுக்கு 3 மாசம், அப்புறம் பழம் ஆகுறதுக்கு 1 மாசம். நம்ம அதை கையில எடுக்கணும்னு சொன்னா 4 மாசம் ஆயிரும். அது விளையிறதுக்கு இவ்வளவுதான் எடுக்க. பழம் சாப்பிட்டு பார்க்கலாமா? எது நல்ல பழம்? கொஞ்சம் உங்க கையால சும்மா கொஞ்சம் பிச்சு சாம்பிள் காட்டுங்க. அப்படியே கடிச்சு சாப்பிடலாம்னு தான் ஆசையா இருக்கு. இந்த சின்ன கொத்து நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கு பாருங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷா இந்த ஒயிட்டா இருக்கா? இல்ல நீங்க இப்படியே சாப்பிடுங்க, டேஸ்ட் சாப்பிடலாம்ல. டேஸ்ட் நல்லா இருக்கு. வா, உண்மையிலேங்க இது நீங்கள் பிடுங்கி கொடுத்து விட்டு அங்கே ஒரு வாரம் நம்ம வந்து 4-5 நாள் ஆயிரும் நம்ம வாங்குறதுக்கு. அந்த டேஸ்ட்டுக்கும் இந்த டேஸ்ட்டுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. அப்படியே தேன் மாதிரி இருக்கு. இது அவ்வளோ டேஸ்ட்டாக காம்பை பாருங்க, பச்சையா இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நம்ம பார்க்கவே முடியாது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காம்பெல்லாம் காஞ்சி போய் அந்த பழமெல்லாம் தனியாக விழுகும் பாருங்க. அப்போ வந்து அந்த இது ஒரு மாதிரி பசபசன்னு ஆயிடுது. அதனால ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கு. அப்புறமா இதை வச்சு வேற என்னம்மா பண்ணலாம்? திராட்சையை வச்சு ஜூஸ் போடலாம். ஜூஸ் நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு நிறைய திராட்சை இருக்கு. நாங்கெல்லாம் இப்போ வர்றோம் போகிறோம் சாப்பிடுவோம். புளிக்கு சாப்பிடுவோம். வேற எதுவும் நாங்கள் செய்ய மாட்டோம். வேற எதுவும் பண்ண மாட்டீங்க.
இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த திராட்சையை வச்சு வேற ஏதாவது ஒரு டிஷ் பண்ணலாமான்னு ஒரு சமையல் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். என்ன பண்ணால் நல்லா இருக்கும் அது நமக்கு தெரியல. நம்ம திராட்சை வந்து நிறைய இருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் பிடுங்கி அதை வச்சு என்ன டிஷ் பண்ணலாம்? திராட்சை சிக்கன் போடலாமா? திராட்சை சிக்கனா? சிக்கன் பண்ணிடலாமாம்மா? நல்லா இருக்குமா? அது நான் சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியுது. அதாவதுமா இன்னைக்கு வந்து ஃபாரின்ல எல்லாம் இந்த ஹனி சிக்கன் தேனி ஊற்றி பண்ணுறாங்க, ஆரஞ்சு பழம் போட்டு எல்லாம் பண்ணுறாங்க. திராட்சையை வச்சு இப்போ டீ போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, டீ தலையில இல்லை, திராட்சையை மட்டும் வச்சு டீ போடுறாங்க. ஆனால் எங்க விலையே இல்லையே, எங்கேருந்து எங்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் அங்கிட்டு போட தானே. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம பரப்பி விடுறோம். இது திராட்சையை வச்சு எல்லாரும் சிக்கன் போடுறதுக்கு உங்ககிட்ட நிறைய வாங்குவாங்க. சரியா? சாப்பாடாக்கி கிரேவி வச்சு திராட்சை சிக்கன் சாப்பிட போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நீங்கள் வேலையை பாருங்கள், நான் சமைச்சிட்டு உங்களை கூப்பிடுறேன். சரியா? ஒரு சமைக்கிறதுக்காக ஒரு 2 கொத்து மட்டும் நல்லா புளிங்கி கொடுங்க. சூப்பர் சூப்பர். பாருங்க, இன்னும் ஒரு கொத்து பிடுங்கம்மா. இன்னும் 2 கூட பிடுங்க. இதே அளவுக்கு இதிலேருந்து சாறு எடுத்து தான் பண்ண போகிறோம். பார்க்கலாம் எப்படி தான் இந்த சிக்கன் வருதுன்னு. புரியுங்களா? இன்னொரு கொத்து. இது மொத்தம் எவ்வளோ வரும்? இது 1/2 கிலோ. 1/2 கிலோ வரும். 1/2 கிலோ ஜூஸ் எடுத்து 2 கிலோ சிக்கனுக்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து பண்ணுவோம். சும்மா அப்படியே எல்லாமே திராட்சை கலர்னு சொல்லுவோம் பாருங்க, அது அப்படியே ஒரிஜினலாக இருக்குது. இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய திராட்சை வச்சு தான் திராட்சை சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த திராட்சையை நல்லா கழுவிட்டு இதில் இருக்க சாரெல்லாம் புழிஞ்சு எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை புழிஞ்சிட்டு அப்படியே நம்ம அடுப்பு பற்ற வச்சு 1 by 1 ஆரம்பிச்சிடுவோம். ஓகே, நம்மகிட்ட இருக்க திராட்சையை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றுறாதம்மா. போதும். அதாவது இதில் வந்து லைட்டாக அந்த மருந்தெல்லாம் அடிச்சிருப்பாங்க, அது 1 ஹவர்லேயே சரியாக போயிடும். இருந்தாலும் நம்ம வந்து ஒரு அலசிடுவோம். சரியா? இப்போ அப்படியே இந்த திராட்சையை பூரா என்ன பண்ணுறோம், இப்படியே இப்படி உரிச்சு போட்டுருவோம். அப்படியா? நம்மகிட்ட இருக்க திராட்சை எல்லாத்தையுமே இதுமாரி உரிப்பு எடுத்தாச்சு. இதை இப்போ புழிஞ்சு என்ன பண்ண போகிறோம், சாறு எடுக்க போகிறோம் அதுலேருந்து. ரைட்டா? நல்லா அப்படியே பிணைஞ்சு இதில் இருக்க அந்த சாரை பூரா எடுக்க போகிறோம். அந்த வருது ஒரு சாறு, அவ்வளோதான். இப்போ இது வந்து இதோட சாரை பூரா தனியாக பிரித்து எடுத்துருவோமா? இந்தா இந்த மாதிரி அப்படியே வடித்து எடுத்துருவோம். எவ்வளோ சாறு இருக்குது பாருங்கள் அதில். இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 ml இருக்கும் திராட்சை சாறு எடுத்தாச்சு. இதை அப்படியே வச்சுட்டு இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஆரம்பிக்க போகிறோம். ஓகேவா? இந்த அடுப்பு வந்து இவங்க தோட்டத்தில் சமைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ பராமரிப்பு இல்லை போல இருக்குது. நம்ம இந்த அடுப்பில் தான் சமைக்க போகிறோம். இது வந்து பாரம்பரியமாக அவங்க ரொம்ப வருஷமாக பயன்படுத்தின அடுப்பு. பெட்ரு இப்போ சட்டி வை, சட்டி விடு. இப்படி பாத்திரத்தை வச்சு ஆரம்பிச்சிடுவோம். கரெக்டாக கச்சிதமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம 2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து ஒரு 150 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். ஓகே, எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு. ஒரு 2 பட்டை, 3 ஏலக்காய், ஒரு 4-5 கிராம்பு
நம்ம சேர்த்து அந்த பட்டை வகைரா நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். அப்படியே லைட்டாக அப்படி பரட்டி விட்டு கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துருவோம். சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா காரசாரமாக இருக்கும். ஏன்னா நம்ம திராட்சை ஊற்றி செய்ய போகிறோம். அதுக்கு பெரிய வெங்காயம் போட்டால் ரொம்ப ஸ்வீட்டாக வந்துடும், ரொம்பவே ஸ்வீட்டாக. அதனால் ஒரு காரத்துக்காக சின்ன வெங்காயம். நாம் போட்ட சின்ன வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வச்சுருக்க சிக்கனை சேர்த்துருவோம். கட் பண்ணி வச்சுருக்க 2 கிலோ சிக்கன் அப்படியே சேர்த்துருவோம். சிக்கனையும் சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருவோம். இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி ப்ளஸ் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே கிளறி விடுவோம். வாசனை எப்படி தம்பி இருக்கு? இப்போயே சாப்பிடலாம் போகுது. ஆனால் ஒன்றுமே போடலையே, எப்படி சாப்பிடணும்? நல்லா வாட வருது. எல்லாம் கை பக்குவம் தான்டா. இப்படியே 2 பீஸ் எடுத்து சாப்பிட்றியா? முட்டை போட சாப்பிடுவேன். ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம தேவையானதெல்லாம் சேர்த்துக்குவோம். இப்போ தான் டீ நல்லா மலமலன்னு எரியுது. இந்த குடிக்கா குச்சி முந்திரி குடி திராட்சை குச்சியா? அதாவது திராட்சை சிக்கன் பண்ணுறதுக்கு திராட்சை குச்சி வச்சு எரிக்கிற. உண்மைதான். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தென்னை மரம் இருக்குது. அதோட மட்டையை எரித்து பார்த்தோம். அது அந்த அளவுக்கு இது இல்லை, ஒரு கிரிப்பாக எரியல. இந்த கொடியை வச்சு எரிக்கும்போது நல்லா கிரிப்பாக இருக்குது. கிரிப்பாக இருக்குது. வாடை சும்மா திராட்சை வாடை வருது. எப்படி இருக்குது ஏண்டா தம்பி? திராட்சை வாடை செம்மையாக இருக்குது. அதே மாதிரி சிக்கன் வாடையை அப்படியே சாப்பிடாமன்னு தோணுது. அந்த திராட்சை குச்சி எரிஞ்சு அது ஒரு வாடை வருது. அந்த வாடை இது ஒரு சாம்பிராணி வாடை மாதிரி இருக்குல்ல, இது ஒரு வாடை. ப்ளஸ் நம்ம அந்த சிக்கன் இன்னைக்கு என்ன லெவலில் வரப்போகுது இல்லை, செம்மையாக வரும். வாடை பார்த்தா தெரியலையா? ஆமாடா, கம்முன்னு அடுப்பு எரிச்சது போகும். இப்போ நம்ம வச்சு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணி ஒரு கிளறி விடுவோம். பார் நல்லாவே ஓடிச்சு. ஆஹா, பார்த்தியா தண்ணி எவ்வளோ உருவாயிருக்குன்னு. அப்படியே கலந்து விட்டோம்னா சிக்கன் கிட்டத்தட்ட இப்போ என்னாச்சு, ஒரு 25% 30% வந்துருச்சு. அப்படியே நல்லா கிட்டத்தட்ட ஒரு 40%க்கு மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம நல்லா பெரட்டி விட்டு தக்காளி பழத்தை கூட, தக்காளி பழம் கிட்டத்தட்ட ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு சிக்கன் மசாலா ஒரு 50 கிராம் இப்படி அப்படியே பரட்டி விடுவோம். சிக்கன் மசாலா தக்காளி பழம் 2ஐயும் சேர்த்து இந்த மசாலா பொடியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மறுபடியும் மூடி வச்சுருவோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம திராட்சை சாறை ஊற்றி அப்புறம் கொதிக்க விட்டு இறக்க போகிறோம். இப்போ மூடி வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் அப்படியே பாயில் ஆகிடும் லோ ஃப்ளேமில். மூடி வாசனை அப்படியே வேறு லெவல் வச்சு 3-4 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நல்லா பாயில் ஆச்சு சிக்கன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், கலரை பாருங்கள். வா, அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். கறி அருமையாக வெந்துருச்சு. கலர் வேறு லெவலில் இருக்குது. வாசனை அட்டா உடனே சாப்பிடணும் போல் இருக்குது. திராட்சை சாறை சேர்க்க போகிறோம். ஏன் இப்போ திராட்சை சாறை சேர்க்குறோன்னா இதில் இருக்க இனிப்பு தன்மை அதை வந்து சிக்கனை வேக விடாமல் பண்ணிடும். அதனால் ஃபைனலாக சேர்த்து திராட்சை சாறையும் சேர்த்து அப்படியே நல்லா கலந்து விடுவோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், நல்லா கலந்து விட்டு உப்பு செக் பண்ணி பார்க்குறதுனா இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம உப்பு போட போகிறதில்ல. உப்பு வந்து லைட்டாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த சிக்கன் கிரேவியில் அந்த திராட்சையோட ஸ்வீட்டு சேர்ந்து
ஏதோ சொல்லுவாங்க பாருங்க இந்த 5 சுவைன்னு சொல்லி, புளிப்பு, துவப்பு, காரம்னு சொல்லி எல்லா சுவையும் கலந்த மாதிரி இந்த திராட்சையில் துவப்பு தன்மை இருக்குது, புளிப்பு தன்மை இருக்குது, இனிப்பு தன்மை இருக்குது, எல்லாமே கலந்து வேறு லெவலில் இருக்குது. தம்பி டேஸ்ட் போடுறா. ஆஹா ஆஹா சாப்பிட்டு வாடையே செம்மையாக இருக்கப்பா. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. என்ன அடுப்பு வச்சுடுவான்? இல்லை அந்த இப்போ இருக்குல்ல தீயை அந்த இதுலேயே இருக்கணும். இப்போ நம்ம மூடி வச்சிட்டோம்ல, அதுக்கப்புறம் தீயை குறைச்சிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த அளவான தீயிலே இருக்கணும், அந்த அனல்லே இருக்கட்டும். இதுக்கு மேலே அடுப்பு விறகும் வைக்க வேணாம், எதுவுமே அடுப்பு கிளறவே வேணாம். சரி, அந்த இருக்கிற விறகு அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம இறக்கணும்னா தரமான திராட்சை சிக்கன் தயார். இப்போ நம்ம அடுப்பை வந்து அந்த விறகெல்லாம் இழுத்து விட்டு கிட்டத்தட்ட மூடி வச்சு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. இடையில ஒரு 2 முறை கலந்து விட்டோம். எதுக்கு 10 நிமிஷம் விட்டோம்னா தண்ணி எதுவும் நம்ம ஊற்றவே கிடையாது. அதனால் சிக்கன் நல்லா மல்லிகைப்பூ மாதிரி வேகுதுக்க 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள், சும்மா தரமாக இருக்கு பாருங்க சிக்கன். தம்பி எப்படா இருக்கு? சூப்பராக இருக்கா? சாப்பிடலாமா? சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்கள். எப்படியே இப்போ என்ன பண்ணுறோம், ஃபைனலாக கொஞ்சம் மல்லித்தலை மட்டும் தூவி விட்டு இறக்கணும்னா கமன்னு திராட்சை சிக்கன் தயாராகிடுச்சு. சாப்பிட போகிறோம், அவ்வளோதான். இறக்கி சாப்பிடுவோமா? அப்படியே சாப்பிடலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு ஒரு பக்கம் ரெடி பண்ணியாச்சு. அதாவது திராட்சை சிக்கனும் தயார் பண்ணிட்டோம். உள்ளே வேலை செஞ்சுட்ருக்காங்க. அவங்களையும் கூப்பிட்டு வந்து, ஏன்னா அவங்களும் இது வரைக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லையா, இதான் புதுசாக பண்ணியிருக்கோம். அவங்களையும் கூப்பிட்டு வரலாம். உள்ளே எங்கே வேலை செய்கிறாங்கிறதெல்லாம் போய் பார்ப்போம் திராட்சை தோட்டத்துக்குள்ளே. அம்மா பெரிய தோட்டமாக இருக்குன்னு அங்கேருந்து தேடி வர. சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம், டேஸ்ட் பார்ப்போம். வாங்கம்மா. ஏன்னா திராட்சையில் செஞ்சது எப்படி இருக்குன்னு பாருங்கள். சுட சுட நம்ம வச்ச சாப்பாட்டை போட்டு அப்படியே கிரேவி ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம். சிக்கன் அப்படியே அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சிக்கனை ரெடி பண்ணிட்டு சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகி போச்சு. மணி இப்போ ஒரு 3-4 மணி 5 மணி இருக்குமா, 12 மணிக்கு வந்தோம், 5 மணி நேரம் ஆகி போச்சு இந்த வேலை. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் வேலை செஞ்சுட்டு பிஸி ஆகிட்டாங்க. நம்மளும் அவங்கள விட்டு சாப்பிட மனசு வரல. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஒரே நாங்கள் வேலையை முடிச்சுட்டே சாப்பிட்றோன்ட்டாங்க. இந்த ஒருத்தவங்க இவங்க தான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏமா நான் இல்லை, நான் ஏன்னு சொல்லக்கூடாது உண்மையில. இல்லை திராட்சையை ஊற்றி பண்ணியிருக்கேன், எப்படி இருக்கு? உண்மையிலே இந்த இனிப்பு சுவை, அந்த திராட்சையோட புளிப்பு சுவை, லைட்டாக துவப்பு எல்லாம் சேர்ந்து வித்தியாசமான ஒரு சுவை. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். மழை வேறு வர்ற மாதிரி இருக்குது, பயங்கரமாக இருட்டு கட்டி வந்துட்டு இருக்கு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு அருமையான எத்தனையோ இயற்கையான ஒரு இடத்துக்கு போயிருக்கோம். இன்றைக்கி வந்து திராட்சை பந்தலுக்கு அடியில் உட்காந்து சமைச்சு அந்த திராட்சை சாரவை ஊற்றி சாப்பிடும்போது ஒரு என்ன சொல்கிறது, அப்படி ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதோட சுவையும் சூப்பராக இருக்குது. உண்மையிலே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதேமாரி வேறு ஒரு அருமையான வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.